யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 24. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. அல்லேலூயா. ஸோ உடன்படிக்கையின் வாக்கு தத்தத்தில் நம்ம 2வது போன வாரம் வந்துட்டோம். முதல் காரியத்தை நம்ம கடந்து 2வது காரியத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த செய்தி புரியணும்னா கண்டிப்பாக நீங்கள் போன வாரம் செய்தியை கேட்டு தான் ஆகணும். அது போய் அப்லோடு பண்ணும்போது நீங்கள் கேட்டுக்கோங்க. கவனிங்க, இயேசுவின் இரத்த உடன்படிக்கைக்குள்ளே நம்ம எல்லாரும் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இந்த உடன்படிக்கை நிமித்தம் தேவன் நமக்கு சில வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின் முதல் வாக்கு தத்தம் என்ன? துரத்தி விடுவேன். உனக்கு எதிராய் உனக்கு விரோதமாக இருக்கிற வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க தடுக்கிற அனைத்தையும் நான் என்ன செய்வேன்? துரத்தி விடுவேன் சொல்லி அதில் பல வகைகளை எது எப்படிப்பட்ட எந்தெந்த வட்டத்தில் உள்ள காரியங்கள் அப்படின்னு எதெல்லாம் கர்த்தர் துரத்துவார், எதெல்லாம் நம்ம சபையாய் துரத்தணும், இதெல்லாம் தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் துரத்தணும், இதெல்லாம் நம்ம தியானிச்சாச்சு. அடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு கொடுக்கிறார். உடன்படிக்கையின் நிமித்தம் அடுத்த வாக்கு தத்தம் கடந்து வருது. என்ன வாக்கு தத்தம்னா, கவனிங்க, உனக்கு நான் கொடுக்க வேண்டுமென்று திட்டமிட்டு வாக்கு பண்ணின அந்த எல்லையில் இருக்கிற அந்நிய காரியங்களை நான் முதல்ல துரத்தி விடுவேன். துரத்தி விட்ட பின்பு நான் அடுத்து என்ன செய்வேன்னா, ஒன்று அதில் குடியேற்றுவேன். துரத்தியாச்சுனாலே அது உனக்கு உரியதாக மாறிடுது. அப்போ குடியேற்றப்பட்ட பிற்பாடு நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? 24 மிடில் பாருங்க, உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். விசுவாசம் இருந்தா சொல்லுங்க, எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க. உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். அவனுங்க இன்னும் வனாந்திரத்தில் தான் இருக்கான். இன்னும் அவன் எல்லைக்குள்ளே இன்னும் வரவே இல்லை. அவனை இன்னும் வாக்குத்தத்த பூமிக்கு வரவே இல்லை. இந்த வாக்கு கொடுக்கும் பொழுது அவங்க எல்லாம் எங்கே இருந்தாங்க? வனாந்திரத்தில். ஆனால் ஆண்டவர் பர்டிகுலராக சொல்கிறாரு, உங்கள் எல்லை. அவனுக்கு இப்போ எல்லைங்கிறது ஒன்றுமே இல்லை. அவனுக்கு எல்லைங்கிறது ஒன்றுமே இல்லை, எதுவுமே அவனுக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் எல்லைன்றாரு. அப்போ கர்த்தர் போய் சொல்லுவாரா? இல்லை. அப்போ ஏன் ஆண்டவர் சொல்ற? எப்படி இதை கர்த்தர் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் எல்லைன்னு தேவன் சொல்கிறாருன்னா, அதில் ஒரு ரகசியம் உண்டு, ஒரு சத்தியம் உண்டு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணார்ல, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுத்தேன்னு சொன்னார்ல, அப்போவே அவர்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கர்த்தர் கொடுத்துட்டாரு. கவனிங்க, வாக்கு நிறைவேறின பிற்பாடு அது எனக்குரியதல்ல. வாக்கு எனக்கு கொடுக்கப்படும் பொழுதே அது எனக்குரியதாய் மாறி விடுகிறது. எனக்கு எப்போ கர்த்தர் வாக்கு பண்ணினாரோ, இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ, கடந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து, இம்மைக்குரிய காரியம், என் ஆத்துமாவுக்கு ஒரு காரியம், எதிரான சூழ்நிலை, இது நடந்த பிற்பாடு எனக்குரியவைகள் அல்லன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லும் பொழுதே அது எனக்குரியதாய் கர்த்தர் பார்க்கிறார். அப்போ உங்கள் எல்லைன்னு ஏன் சொன்னார்னா, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுதே உன் சந்ததிக்கு இதை கொடுப்பேன்னு சொல்லல, கொடுத்தேன். இன்னும் சந்ததியே வரல. சந்ததி விடுங்க, அந்த ஈசாக்குங்கிறவனே இன்னும் வரல. ஆனா கர்த்தர் சொல்ல கொடுத்தேன். ஆனா இன்னும் அதுல 7 புறஜாதிகள் அங்க கானானியர்கள் குடியிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் எவனும் இருந்துட்டு போட்டோம், என்னை பொறுத்தவரையில் அது உன் கைக்கு வந்துருச்சு. நான் வாக்கு கொடுக்கும் பொழுதே அது உன் கைக்கு வந்துருச்சு. வார்த்தையா வந்தா அது வடிவமாய் பின்னால வந்து கொண்டே இருக்குது. அது எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இந்த ஊழியத்துக்கும் சரி, கர்த்தர் என்ன சொன்னாரோ அது அவரை பொறுத்தவரையில் அது நம்முடையதாக ஆயிற்று. அல்லேலூயா. அது என்னுடையதாக ஆயிற்று, அது நம்முடையதாக ஆயிற்று, ஊழியத்துக்குரியதாக ஆயிற்று. கொஞ்சம் அசைஞ்சு ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கையை அசைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க, நிறைவேறின பிற்பாடு அல்ல, வாக்கு கொடுக்கும் பொழுது அது எனக்குரியது. எவ்வளோ ஒரு டெப்தான காரியத்தை சொல்லியிருக்கேன். எனக்கு கர்த்தர் என்னோடு பேசும் பொழுதே என்னுடையதான். அவரை பொறுத்த வரையில் அதுக்கான வடிவம் வந்துருச்சு, அதுக்கான உருவம் வந்துருச்சு, அதுக்கான அனைத்துமே வந்துருச்சு. ஆனால் என்னை பொறுத்தவரை அவரை பொறுத்தவரை வந்துருச்சு.
அல்லேலூயா, ஆமென் சொல்றீங்களா? கவனிங்க. அப்போ உங்கள் எல்லை, சரி, உங்க எல்லைய நான் என்ன செய்ய போறேன்? நம்முடைய எல்லைகளை கர்த்தர் என்ன செய்ய போறார்? எல்லையே இல்லையே சொல்லாதீங்க. அவரை பொறுத்தவரை வந்துருச்சு, விஸ்தாரமாக்க போறாரு. உங்க நெருக்கம், உங்க புழுக்கம், உங்களுக்குள்ள இருக்கிறதான இந்த சொல்ல முடியாத இந்த மனதில் இருக்கிற சஞ்சலம், இதெல்லாம் என்ன காரணம்? ஒரு நெருக்கத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஃபினான்சியலில் ஒரு நெருக்கம், குடும்ப விஷயத்தில் ஒரு நெருக்கம், சமாதானத்தில் ஒரு நெருக்கம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு நெருக்கம், சபையை எடுத்துக்கிட்ட ஊழியத்தில் இடக விஷயத்தில் பல விதத்தில் ஒரு நெருக்கம். கர்த்தர் போதும், முடிந்தது, போர் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, உன் எல்லையை நான் விரிவாக்க போறேன். உன் எல்லையை விரிவாக்க போறேன். உன்னுடைய ஜெபம் எல்லையை கர்த்தர் விரிவாக்குவாரா? கர்த்தரோடு நடக்கிற ஆவிக்குரிய இந்த எல்லையை ஆண்டவர் நமக்கு, எனக்கு, உங்களுக்கு விரிவாக்கி கொடுப்பாராக. பூமிக்குரிய விஷயத்துல எதுல நம்ம நெருங்கி குறுகி கறி இருக்குமோ அதெல்லாம் கர்த்தர் விரிவாக்குவாராக. சமாதானத்துக்கு அடுத்த காரியம் பிள்ளைகளுடைய படிப்பு, ஞானம். ஸோ இன்னும் சொல்ல போனால் குடியிருக்கிற வீடு நிறைய பேருக்கு எப்படி தான் இருக்குது? கோழிக்கூடில் குடியிருக்கிற மாதிரி தான் நிறைய பேர் குடியிருக்கிறீங்க. கோழிக்கூடு என்னது? கோழிக்கூண்டில் குடியிருக்கிற மாதிரி நிறைய பேர் குடியிருக்கிறீங்க. ஸோ இந்த எல்லையை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாலை, போன வாரமே ப்ராமிஸ் பண்ணிட்டார். விரிவாக்கும் ஒரு திட்டம் தேவனிடத்தில் இருக்கிறது, அது விரைவில் நடப்பதாக. அதே மாதிரி வாகனம் என்னும் எல்லை விரிவாக்கப்படும். கிணி அதெல்லாம் டுபு 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 டுபு. 2 வீலர் அடுத்து 4 வீலர், எல்லாருக்கும் 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 நான் பார்க்குறேன், நான் விசுவாசத்தில் பார்க்குறேன். ஆமென், அல்லேலூயா. இடம் இல்லாமல் திட்டங்குளத்தில் இருந்து சண்முக தேற்று வரைக்கும் வரிசையாக காரை நிற்க போகுது. அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு. இதில் ஆண்டவர் போன வாரம் இதனுடைய அடுத்த லெவலுக்குள்ளே போனார். என்னென்னா, நான் உன் எல்லையை விரிவாக்கணும்னா முதல்ல உன்னுடைய எது விரிவாகணும் அப்படின்னா 119:32 சங்கீதங்கள் புஸ்தகம் 119:32 வாசிங்க. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது. போதும். எது? வாயே இல்லை, இது போதும். இதுவே இந்த பாடம் இருக்கு. எது விசாலமாகணும்? காலையில் ஆண்டவர் நம்மோடு என்ன பேசினார்? என்ன இருதயம் வேணும்? சுத்த இருதயம். செகண்ட் சர்ச்ல, தேர்ட் சர்ச்ல இது வந்துச்சுன்னா சுத்த இருதயம். அப்போ எல்லாம் விரிவாகிறதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு மேட்டரே இல்லை. ஆனால் முதல்ல உன் இருதயம் விரிவாகணும், உன் இருதயம் விசாலமாகணும். ஒரு ப்ராட் மைண்டு உனக்கு வேணும். குறுகின மனமும் அந்த ஒரு இறுக்கமான ஒரு இருதயம் உனக்கு இருக்கக்கூடாது. டாக்டர் வந்து செக்கப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கூலாகுங்க, என்ன டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரா? அந்த இறுக்கம் தான் நமக்கு எல்லா விதத்தையும் பாதிக்கும். அந்த இறுக்கமான மனசு நமக்கு இருக்கக்கூடாது. விசாலம், எல்லா விதத்துலையும் மனது என்ன செய்யணும்? விசாலம். ஸோ இதெல்லாம் போன வாரம் தெளிவாக நம்ம டீப்பாக வசனத்துக்குள்ளே போய் பார்த்துட்டோம். அது வேணா நீங்கள் அப்லோடு பண்ணும்போது பார்த்துக்கோங்க. மறுபடியும் எனக்கு டைம் இல்லை இப்போ. கவனிங்க. அப்போது இருதயத்தை நம்ம விசாலமாக்கணும். ஆனால் அவர் எதை விசாலமாக்குவார்? நமது எல்லைகளை. அந்த எல்லைக்குள்ளே நிறையா இருக்குது. உன் பிள்ளையும் உள்ளதான் இருக்கான், எல்லாமே உள்ள இருக்கு. ஸோ அதெல்லாம் ஆண்டவர் விரிவாக்குவாராக. இந்த என் எல்லைகளை தேவன் விரிவாக்க வேண்டும் என்றால் என்னிடத்தில் தேவன் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை சார்ந்த இன்னும் இருக்கிற ஆசீர்வாதமான பாசிட்டிவான நிறைய விஷயம் இருக்குது. அதை நான் இந்த செய்தியினுடைய கடைசியில் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ எடுப்புலையே உள்ளுக்குள்ளே நம்ம கர்த்தர் எதிர்பார்ப்புக்குள்ளே போயிடுவோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாக்குத்தத்தத்துக்கு நம்ம எதுக்கு ரொம்ப நேரம் செலவழிக்கணும்? அதான் சொல்லிட்டார்ல. அப்போ அவர் எதிர்பார்ப்புக்குள்ள போயிடுவோம். சொல்லுங்க, என் எல்லையை
தேவன் விரிவாக்க வேண்டும் என்றால் அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அநேகம் உண்டு. 1 2 3 4 வேகமாக நம்ம கவனிக்கலாமா? சரி, அதே யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 19 சொல்றாரு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19 எடுத்துக்கோங்க. 19 எடுத்து நான் சொல்லும் பொழுது வாசிங்க, கவனிங்க. இது எதை, இந்த பகுதியில் எதை காட்டுதுன்னா, ஆண்டவர் வந்து மோசேட்ட சொல்றாரு, எப்பா ஜனங்களை சுத்திகரி, ஜனங்களோட வஸ்திரங்களை சுத்திகரிக்க சொல்லு, எல்லாரும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேச போறாரு. கர்த்தர் உங்களோடு பேச போறாரு. அதனால நீங்க அத்தனை பேரும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் என்னுடைய சமூகத்தில் வந்து நிற்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் அவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை தேவன் கண்டிப்போடு ரொம்ப உறுதியாய் அவர்களுக்கு ஆணையிடுகிறார். ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா, மலையின் மேல் நான் இறங்கி வருவேன். அந்த மலை முழுவதும் மகிமையினால் நிரம்பி இருக்கும். இந்த ஜனங்கள் வந்து மலையை சுத்திலும், இங்க கவனிங்க, மலையின் மேல் நான் என்ன செய்வேன், இறங்கி வருவேன். மகிமை மலையை சுத்திலும் மூடி இருக்கும். இந்த ஜனங்கள் வந்து மலையை சுத்தி கீழே அடிவாரத்தில் குடியிருக்கிறாங்க. அடிவாரத்தில் குடியிருக்கிறாங்க. அப்படி குடியிருக்கும் பொழுது நான் இங்கே வருவேன், மகிமை இறங்கும். நீங்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறீங்க. இப்படி குடியிருக்கும் பொழுது நான் பேசும் பொழுது, நான் இறங்கி கிரியை செய்யும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் நான் கிரியை செய்ய இறங்கி வரும் பொழுது ஒரு காரியத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு கர்த்தர் வான் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? யாத்திரை 19 எடுத்துட்டீங்களா? 12 வாசி, 12 வசனம். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். என்ன பாஸ்டர், மாலையில வாங்க வாங்க ஸ்பெஷல் மீட்டிங் கூப்பிட்டு அபஸ்டுங்க மாதிரி பேசிட்டு இருக்க. நீ பிழைக்கிறதுக்கு தான் வழி. நல்லா கவனிங்க. உங்கள் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க வேண்டும் என்றால், ஊழிய எல்லைகளை, தரிசன எல்லைகளை, நம்முடைய ஆவிக்குரிய எல்லைகளை, இம்மைக்குரிய எல்லைகளை, பொருளாதார சார்ந்த எல்லைகளை, எது எனக்கு தேவையோ அதை தேவன் விரிவாக்க வேண்டும் என்றால், விஸ்தாரமாக்க வேண்டும் என்றால், என் எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்க வேண்டும் என்றால், எனக்கு அவர் சொல்றாரு, நீ எல்லையை குறித்துக்கொள். அங்க இருக்கு பாரு, ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை, சொல்லுங்க, நீ ஒரு எல்லையை, எல்லாரும் சொல்லுங்க, நீ ஒரு எல்லையை. நம்மள சொல்றாரு, நீ முதல்ல ஒரு எல்லையை குறித்துக்கோ. எல்லை இல்லாம உன் வாழ்க்கையில காட்டு கழுதையா ஓடாத. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இஷ்டத்துக்கு நீ ஓடணும்னா உனக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கு யோபுல? என்ன கழுத? காட்டு கழுத. உலகத்துல தேவன் தான் சிருஷ்டித்த எல்லாவற்றுக்கும் என்ன குறித்து வைத்திருக்கிறாரு? எல்லை இல்லாம எதுவுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் தேவன், இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அண்ட சராசரத்திலையும் தேவன் ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் கோடு போட்டிருக்காரு. அண்ட சராசரத்துக்கும் சகலவற்றுக்கும் தேவன் கடலுக்கு என்ன போட்டிருக்காரு? ஒரு கோடு போட்டிருக்காரு. யோபுல போட்டிருக்காரா? 38 10 11 வாசி. யோபு 38 10 11. கொஞ்சம் வேகமா வாங்க. நான் அதற்கு எல்லையை குறித்து, அதுக்கு முந்தின வசனம், கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது, சமுத்திரம் புரண்டு வந்தபோது, சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? இப்ப 10க்கு வா. நான் அதற்கு எல்லையை குறித்து, எதுக்கு? கடல். எதுக்கு எல்லையை குறிச்சிருக்காரு? கடலுக்கு எல்லையை குறித்தவர் என் கர்த்தர். அல்லேலூயா. எதுக்கு எல்லையை குறிச்சிருக்காருமா? கடலுக்கு எல்லையை குறித்திருக்கிறாரு. நீ எவ்வளவு பிரவாகித்து வரலாம், எவ்வளவு உயரனாலும் நீ எழும்பலாம், நீ ஆர்ப்பரிக்கலாம், நீ எல்லா நாளும் விளையாட்டு கொள்ளலாம். ஆனா இம்மட்டும் மிஞ்சி, இம்மட்டும் மிஞ்சி வராது. ஆமென் சொல்றீங்களா? இம்மட்டும். நீ எவ்வளவு பெரிய சமுத்திரமா இருந்துக்கோ, ஆனா உனக்கு நான் என்ன போட்டிருக்கிறேன்? எல்லையை வச்சிருக்கிறேன்.
மலைகள் இருக்குல்ல, மலைகளுக்கும் ஒரு எல்லையை வச்சிருக்காரா? அந்த மலை இங்கே தான் இருக்கணும். குறுமலை நீ பிறந்ததுலேருந்து அங்கே தான் இருக்கு. கழுகு மலை நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே தான் இருக்கு. எல்லா மலையும் அங்கங்கே தான் இருக்கு. ஆனால் நம்ம தான் ஒரு இடத்துல இருக்க மாட்டோம். எல்லாரும் நீ இங்கே தான் இருக்கணும். அது என்னைக்காவது சேட்டை பண்ணி இல்லை நான் ஒரே இடத்துல பல வருஷம் இருந்துட்டேன், கொஞ்சம் நான் என்ன ஷிஃப்ட் பண்ணுங்க கேட்குதா? இல்லை, மலைகளுக்கு ஒரு எல்லை இருக்குது, அது அங்கே தான் இருக்கும், அதை தாண்டி வராது. ஆறுகளுக்கு ஒரு எல்லை உண்டு, அது அங்கே தான் இருக்கும், அதை தாண்டி அது என்ன செய்யாது, வராது. சில நேரம் நம்ம சேட்டை தாங்க முடியாமல் தான் கொஞ்சம் திறந்து விடுறாரு. ஆமாங்க, ஆறுகளுக்கு கூட சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, ஞாபகம் வருது. 106களுக்கு 104 சங்கீதங்கள் புஸ்தகம் 104வது சங்கீதம் 8-9 வாசி சங்கீதம் 104, 8, 9. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி. அது எவைகள் அப்படின்னா கொஞ்சம் மேல வந்தா தான் உங்களுக்கு புரியும். 6ல இருந்து வாசி. அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர் பர்வதங்களின் மேல். கவனிங்க, பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. என்ன நின்றது? நீர்வீழ்ச்சி இருக்குல்ல, நீர்வீழ்ச்சி. பர்வதங்கள் நீர்வீழ்ச்சி போலவது, அது நின்றது. அடுத்து அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடங்களால் செல்லுது. நீர்வீழ்ச்சி உண்டான இடத்துல இருந்து அது மலையில ஏறுது, பள்ளத்தாக்குல வருது, ஆறா ஓடுது. கண்ட இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் முடிவில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க 9ல, அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். அல்லேலூயா. அப்ப ஆறுகளுக்கு என்ன வச்சிருக்காரு? எல்லை வச்சிருக்கிறாரு. கோள்களுக்கு என்ன வச்சிருக்காரு? அதாவது அங்கங்க அது வாட்டில் அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு ஆண்டவர். கவனிங்க, நம்ம தான் ஒரு பொருளை கண்ட இடத்துல வைப்போம். இன்னைக்கு இங்கே இருக்கும், நாளைக்கு இங்கே இருக்கும், அப்புறம் இங்கே இருக்கும், அப்புறம் இங்கே இருக்கும். எந்த பொருளையும் ஒழுப்படியாக ஒரு இடத்துல வைக்கிறது இல்லை. உங்கள் வீட்டில் சண்டைக்கு பாதி பிரச்சனைக்கு பாதி காரணமே இதுதான். ஒரு பொருள் உருப்படியாக ஒரு இடத்துல இல்லாததான் குடும்பத்தில் பிரச்சனைக்கே காரணம். கரெக்டா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்பும் பொழுது பிரச்சனை காரணம் இதுதானே. பைபிளை எங்கே வச்ச, செல்போனை எங்கே வச்ச, சாவி எங்கே வச்ச. அப்போ நம்ம குணத்தை மட்டை வச்சு கட்டினாலும் அது மாறாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பொருளை நம்ம இஷ்டத்துக்கு வைப்போம். ஆனால் தேவன் கவனிங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு. அதை அந்தந்த இடத்துல வச்சு எல்லையை குறித்து அங்கே கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணி அதை இப்போ வரைக்கும் தேவன் நடத்தி வருகிறாரு. பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்து, இவே தான் என்ன செய்யறான், இங்க இருந்து மேல பாஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா மனுபுத்திரர் கர்த்தர் கொடுத்தது எதுதான்? பூமி. எல்லாவற்றுக்கும் எல்லையை குறித்து எல்லாவற்றையும் கர்த்தர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். ஏன் ஆண்டவர் இவ்வளவு தூரம் செய்யணும்னா, நம்முடைய தேவன் எல்லாவற்றிலும் ஒழுங்கை விரும்புகிற தேவன். எதை விரும்புகிறவர்? இஷ்டத்துக்கு செயல்படக்கூடாது. எனக்கு தோணுச்சு இல்ல, இஷ்டத்துக்கு கர்த்தர் ஏன் எல்லையை குறித்துக்கொள் சொல்றாரு? நான் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கை விரும்புகிற தேவன். நம்முடைய தேவன் ஒழுங்குகளின் தேவன், ஒழுங்கை விரும்புகிறவர். அவர் எல்லாவற்றிலும் ஒழுங்கை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் நானும் ஒழுங்குள்ளவனாய் இருக்கும்படி எனக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார், அதை எதிர்பார்க்கிறார். பைபிள்ல நிறைய உதாரணம் இருக்கு தெரியுமா? நம்ம அதெல்லாம் சும்மா சாதாரணமாக வாசிட்டு போயிடுவோம். தேவன் ஒழுங்குகளின் தேவன், ஒழுங்குகளை விரும்புகிறவர் என்பதற்கு வேதத்தில் நிறைய உதாரணம் இருக்கு. உதாரணமா இப்போ 5 அப்போ 2 மீனை எத்தனாயிரம் பேருக்கு போஷித்து கொடுத்தாரு. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய குளறுபடி நடக்கு. குளறுபடினா எல்லாருக்குள்ளும் ஐயோ என்ன செய்ய போறாரோ சாப்பாடை குறித்து பேசுறாரு. அப்போ 5000 பேர் புருஷர்கள். அதுக்கு மேலே கால்குலேட் பண்ணி பார்த்தா குறைஞ்சது 20,000 to 25,000 இருக்கணும்னு சொல்லி பேசுறாங்க வேத அறிஞர்கள். இப்போ சரி, குறைஞ்ச ஒரு 10,000 வச்சுக்கிடுவோமே, அங்கிட்டு வேண்டாம் இங்கிட்டு வேண்டாம், 10,000 வச்சுக்கிடுவோமே. எங்க இந்த சபையில 300 பேருக்கு சாப்பாடு போட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். சீரியஸாங்க. நம்ம பிள்ளைகள், சகோதரிகள்லாம் நல்லா உழைப்பீங்க. நான் சொல்றேன்,
ஆர்டரை கேட்டு கீழ்ப்படி செயல்படுவீங்க. ஆனால் அந்த சாப்பாடை போட்டு நீங்கள் போய் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே எல்லாத்தையும் சரி பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் நீட்டாக முடித்து எல்லாரும் இறங்கி கடைசியால் நான் இறங்கும் பொழுது எனக்கு பெருமூச்சே வரும். நான் இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்லுவேன், சின்ன வேலையோ பெரிய வேலையோ, நீங்கள் 5000 ரூபா கொடுக்குற காணிக்க பெரிய விஷயம், அது தியாகத்துக்குரியது. அதை கனப்படுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதில் நான் குறை சொல்லலை. ஆனால் 5000 ரூபா நீங்கள் இப்படி எடுத்து வைக்கிறத விட அதை செயல்படுத்தி அந்த வேலையை முடிக்கிறது பாரு, 5 லட்சம் கொடுத்தாலும் அதுக்கு புரியுதா உங்களுக்கு? அந்த உழைப்பும் அந்த முயற்சியும் அந்த பிரயாசம் இருக்கு பாரு, அதுக்கெல்லாம் விலையை நீங்க நியமிக்க முடியாது. அது அவ்வளவு கரையம் செலுத்தணும். கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. கூடுனாலும் வேஸ்டா போகுங்கிற ஒரு வேதனை, குறைஞ்சாலும் ஐயோ ஜனங்கள் யாரும் பட்னியா போயிடுவாங்கிற ஒரு வேதனை. இது வந்து கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு, உங்க வீட்டில் ஒரு விருந்தாளர் திடீர்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பாடுபடுறீங்க? தண்ணியில மாவை ஊற்றி அல்லது மாவுல தண்ணியை ஊற்றி ஏதாவது ஒன்று நடக்குதா இல்லையா? ஏன்னா எவ்வளவுதான் சூப்பர் பிரசங்கம் பண்ணாலும் ஜனங்கள் அந்த எல்லாரும் மனதும் அப்படித்தான். இந்த சாப்பாட்டில் ஒரு சின்ன குறை வந்து வைங்களேன், அந்த பிரசங்கம்லாம் பறந்து போயிடும். அந்த பிரசங்கம்லாம் ஆர்ப்பரிச்சது, ஆராதிச்சது, கைதட்டினது, கண்ணீர் வச்சதெல்லாம் மறந்து போயிடும். எனக்கு கால் எலும்ப போட்டாரு, சரி போட்டோம். ஆனால் 10,000 குறைஞ்சது 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது எவ்வளவு ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? அப்போ ஆண்டவர் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஒழுங்குகளின் தேவன்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த வசனத்தை ஏமா நீ எடுக்கணும். நான் சொல்கிறத இதை விட இன்னும் ஒரு யோவான்ல 6:10 இருக்கு, 6:10 இருக்கு. அதுக்கு அதை விட இன்னும் தெளிவாக கிளாரிட்டியாக மார்க்குக்கு வா. மார்க்கு 6 வா, மார்க்கு 6 வா, மார்க்கு 6:40 வாசி. மார்க்கு 6:40 வாசி. அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அதுக்கு முந்தின வசனம் வாசி. அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல். கவனிங்க, கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். கையில அப்பமும் மீன் வந்துருச்சு, ஆசீர்வதிச்சு கொடுக்க போறாரு. இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா, இந்த சபையை விடுங்க, வெளியில உலகத்தை வச்சுக்கோங்க, அல்லது இந்த ஃப்ளட்ல போய் ஹெல்ப் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம உதவி செய்யணும் போவோம். ஆனால் அடிச்சு பரண்டு வருவாங்க பார்த்தீங்களா, கூட்டம் கூட்டமாக வந்து அவனை மிதிச்சு இவனை மிதிச்சு கடைசியில் அது ஒழுங்காகவே என்ன செய்யாது, நடக்காது. அது சாப்பாடு கொடுத்தங்கிற திருப்தி இல்லாமல் சண்டைக்காடு ஆகி போயிடும் பார்த்தீங்களா. சில இடங்களில் சாப்பாடு கொடுக்க போய் சண்டையை மூட்டி விட்டு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் இங்கே பண்ணுற இத்தனை 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா என்ன செய்ய சொல்றாரு முதல்ல தெரியுமா? வாசிமாத. அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் டைனிங் டேபிள பாருங்க, பசும்புல்லின் மேல் பந்தியாக. கவனிங்க. சும்மா கூட்டமா சொக்காரேன்னு வட்டமா 5 பேரை மட்டும் நீ கூப்பிட்டு உட்கார்றது இல்ல, அல்லது கூட்டமா வந்து எனக்கு உனக்குன்னு அடிச்சுக்கிறது இல்ல. என்ன சொல்றாரு பாருங்க, பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். பஃபே சிஸ்டம் பைபிள்ல கிடையாது. அது நம்மளா ஏற்படுத்தி கலாச்சாரத்தினால ஏற்படுகிறது. பஃபே சிஸ்டம் பைபிள்ல கிடையாது. பைபிளுடைய அந்த டைனிங் சிஸ்டம், பைபிளுடைய இந்த பந்தி சிஸ்டம் என்னன்னா, பந்திபதியாய் வரிசையாய் உட்காரணும். நீ உட்காரு, உணவு உன்னை தேடி வரும். நீ அங்கிருந்து இங்க வந்தனா நீயும் திங்க மாட்ட, ஒருத்தனையும் திங்க விட மாட்ட, வேலை ஒழுங்கா நடக்காது. பேசாம உட்காரு. இது எதை காண்பிக்கு தெரியுமா? என்னுடைய தேவன் ஒழுங்குகளின் தேவன். உட்கார வைங்கப்பா, அப்பதான் அது நீட்டா நடக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் சரியாய் பரிமாற முடியும். அல்லேலூயா. என்னுடைய தேவன் யாருங்க? ஒழுங்குகளின் தேவன். இன்னும் சில உதாரணங்களை காமிக்கிறேன். யாத்திராகமம் 12 வாசி, 12:51 வாசி. யாத்திரா 12:51 வாசி. அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்து தேசத்துல வாங்கடான்னு சொல்லி இந்த மாட்டு கொட்டாய்களை மாடை திறந்து விட்ட மாதிரி திறந்து விடல, ஆட்டு மந்தையில ஆடை திறந்து விட்ட மாதிரி முது போக ஆண்டவர் விடல.
அங்க வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரை எப்படி அணி அணியாய், எப்படி அணி அணியாய், எப்படி அணி அணியாய், அணி அணியாய் 12 கோத்திரமும் 12 அணியாய் மார்ச் பீட்டு போட்டு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஆங்கில மொழியில் அப்படித்தான் இருக்கு. அவருங்க NLT-ல இருக்கு. On that very day the Lord brought the people of Israel out of the land of Egypt like an army. ஒரு ஆர்மி எப்படி நடந்து வருமோ பாத்துக்கீங்களா? ஆர்மி அந்த மார்ச் போட்டு காட்டுவாங்களே, பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ அழகான்னு அருமையாக இருக்கு. பார்த்தா நம்ம நாட்டில் கண் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரே காட்சி அது ஒன்று தான். எவ்வளோ அருமையாக இருக்கும். ஒருத்தன் கூட பிசுரடிக்காம கையை ஒன்று போல உயர்த்துவான், கால் ஒன்று போல வரும். எப்படிங்க? அதே மாதிரி தான் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து முதல் வெளியே வரல, அணி அணியாய் வெளியே வந்தார்கள். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவர் மிகப்பெரிய கேப்டன்ங்க. எவ்வளவு நேர்த்தியா எல்லாவற்றையும் ஒழுங்கு கரகமாக அதற்கு சில விதிமுறைகளை கர்த்தர் வகுத்து இப்படித்தான் வரணும். அதனால்தான் அதை பார்த்து பாலாக் பயந்தான். அவனுங்க எல்லாரையும் படைகளாய் பார்த்தான். பரிதாப மக்களாய் பார்க்கல, படை வீரர்களாய் பார்த்தான். உங்களை நீங்க தான் பரிதாபமா பார்க்கிறீங்க, உங்க எதிரி உங்களை படை வீரர்களாய் பார்க்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா ஆசாரிப்பு கூடாரத்தில் ஊழியம் இருக்கு. அந்த ஊழியத்தை எப்படி அதை குறித்து ஆண்டவர் சில விதிமுறைகளை சில ஒழுங்குமுறைகளை 28:1 யாத்திராகமத்தில் 28:1 யாத்திராகமம் உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு. கவனிங்க, ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, கோத்திரத்தை சொல்றாரு, வம்சத்தை சொல்றாரு, அதுல இண்டிவிஜுவலா பேரை சொல்றாரு. ஆசாரி எப்ப எவனாவது ஒருத்தனை செய்யவை. ஹலோ, நல்லா கவனிக்கணும். யாராவது ஒருத்தனை செய்யவை அப்படின்னு கர்த்தர் சொல்லல. ஏன்னா 12 கோத்திரமும் அவருடைய பிள்ளைங்க தான், 12 கோத்திரமும் அவருடைய ஜனங்கள் தான். ஆனாலும் கர்த்தர் பேர் போட்டு கரெக்டா கோத்திரத்தை பிரிச்சு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஆசாரிய ஊழியம் யாரை செய்ய வைக்கணும்? ஆரோன். அதுல ஒரு ஒழுங்கு. சும்மா கண்டவன் வந்தவன் போனவன் தடி எடுத்தவன் எல்லாத்தையும் விடு அப்படின்னு சொல்லல. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யவை. அடுத்து என்னாகமோ 1:50 53 வாசி. என்னாகமோ 1:50 இதெல்லாம் வாசிட்டு உள்ள போவோம். லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பணிமுட்டுகளுக்கும் அதில் உள்ள சமஸ்த பொருள்களுக்கும் விசாரிப்புக்காரராக ஏற்படுத்து. அவர்கள் வாசஸ்தலத்தையும் நல்லா கவனிங்க. என்ன நிமிர்ந்து பாருங்க. ஆசாரிப்பு கூடாரத்துல ஊழியம் செய்யும்படி யாரை செய்ய சொல்லாரு? ஆரோனை ஊழியம் செய்ய வைங்கிறார். அப்போ இதை தவிர்த்து பலி செலுத்துறது, தூபம் காட்டுறது, அப்புறம் உள்ள ரத்தத்தை கொண்டு போய் தெளிக்க, இதெல்லாம் ஆரோனையும் அவனுடைய குமாரர்களையும் செய்ய வைன்றார். சொல்லிட்டு இது போக ஆசாரிய கூடாரப்ப இன்னும் நிறைய வேலைகள் உண்டு. அந்த பலிகளை சுத்தம் பண்ணணும், அந்த பொருட்களை சுத்தம் பண்ணணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கொண்டு போகும் பொழுது அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பெயர்த்து பத்திரமா கர்த்தர் கொடுத்த ஒழுங்கின்படி அதை சரிபடுத்தி அதை கொண்டு போகணும். அப்ப இதை யாரு செய்ய அப்படின்னா அதுக்கு சொல்றாரு பாருங்க, லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பணிமுட்டுகளுக்கும் அதாவது சகல வேலை ஆசாரிப்பு கூடாரம் சார்ந்த சகல வேலைகளுக்கு அதில் உள்ள சமஸ்த பொருள்களுக்கும் விசாரிப்புக்காரராக அந்த பொருட்களை எல்லாம் பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொண்டு போய் மறுபடியும் அதை சரிபடுத்தி கொண்டு வருவதற்கு அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் சுமப்பார்களாக அதனிடத்தில் ஊழியம் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையமிறங்க கடவர்கள். வாசஸ்தலம் புறப்படும் போது லேவியர் அதை இறக்கி வைத்து, லேவி கோத்திரம் ஊழியம் செய்வது லேவி கோத்திரத்தில் உள்ள ஆரோன். மற்ற பணிமுட்டு வேலைகளை பார்ப்பது அந்த லேவி கோத்திரத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர். எதை யாருனாலும் செய்யலாம் இல்லைங்க, அந்த நடைமுறை என் ஆண்டவரிடத்துல கிடையாது. இதை இவர்கள் தான் செய்ய வேண்டும்.
உங்க பார்வையினுடைய அர்த்தம் எனக்கு தெரியுது. பாசா அது பழைய ஏற்பாட்டு. புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் எல்லாத்தையும் செய்யலாம். அப்போஸ்தலர் 6 அப்போஸ்தலர் எது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? எனக்கு காது கேட்கல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு. சரி, இப்ப வாசிமா அதுல 6:2 வாசி. அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ அவங்க இந்த வேலையை பார்க்கட்டும். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். தேவனுடைய ஒழுங்கு பழைய ஏற்பாட்டுக்கும் சரி புதிய ஏற்பாட்டுக்கும் சரி அது மாறவே மாறாது. சும்மா யாருனாலும் என்னன்னாலும் பண்ணலாம் இல்லை, கிடையாது. நீங்க அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி, I don't bother about you. வேதத்தின் ஒழுங்கின்படி, தேவனுடைய நியமத்தின்படி பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். இதை இவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த வேலைக்குரிய அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்களை அதில் பயன்படுத்தினா மட்டும்தான் அதை சரியாய் செய்ய முடியும். பேதுருவால சாம்பார் சரியா ஊத்த முடியாது. அந்த மற்றவர்களால 3000-5000 பேரை நடத்த முடியாது. அவர்களுடைய அபிஷேகம் அந்த வேலைக்கு, இவர்கள் அபிஷேகம் இந்த வேலைக்கு. ஆவியானவர் ஒருவர் தான். எவ்வளவு தெளிவா அழகா. ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஆரோன், மற்ற பணிமுட்டுகளுக்கு லேவியர். அதே மாதிரி ஆசாரிப்பு அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போகிறதுக்கும் யாருங்கிறதையும் கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. சும்மா கண்ட வேணாம் தூக்கக்கூடாது. இதை தூக்கிடலாம், அதை தூக்கூடாது, இதையுமே தூக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு என்ன இருக்கு, ஒழுங்கு இருக்கு. அவனிங்க கர்த்தர் கொடுத்து வச்சிருக்காரு. இப்போ அதுக்குள்ள போன டைம் இந்த ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, இருக்கு. நீங்க போய் வாசித்து பாருங்க, நியமங்களை வாசித்து பாருங்க. ஆசாரிப்பு கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போகும்பொழுது இந்த உடன்படிக்கை பற்றி யாரு சுமக்கணும், அது எப்படி சுமக்கணும், அதுல அந்த வளையத்துக்குள்ள அந்த பொன் தகட்டுக்குள்ள ஒரு வளையத்தை உண்டு பண்ணி அதுல அந்த பொன் தண்டுகளை வச்சு அது ஆசாரியர்கள் தான் இத்தனை பேர் சுமக்கணும்னு சொல்லி தெளிவா கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை நீ ஒரு கைப்பிடி, நீ ஒரு கைப்பிடி, அப்படி கை பிடிக்கிறதுக்கு அது ஒண்ணு அரிசி மூட்டையும் வெங்காய மூட்டையும் கிடையாது. ஒருத்தன் தாவீது கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. மாடு மிரண்டுச்சு. அது அறுப்பு காலம். மாடுக்கு பச்சை பசே இருந்த உடனே மிரண்டுருச்சு. உடனே பெட்டி ஆடுச்சு. ஐயோ பெட்டி உழப்புதல் ஒருத்தன் பிடிச்சான். யாரு? கர்த்தர் அவனை. இப்ப நீங்க கேட்கலாம், அவன் நல்ல விஷயம் தானே பாச செஞ்சான். பெட்டி விழுந்துடக்கூடாது, உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்துடக்கூடாது. அந்த ஒரு பதட்டத்தில், அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் அவன் செஞ்சது நல்ல விஷயம். சொல்லுங்க, அவன் செஞ்சது நல்ல விஷயம் தானே செஞ்சான். அவனை எதுக்கு கர்த்தர் அடிக்கணும்? ஆண்டவருடைய பார்வையில் நீ நல்ல விஷயம் செய்கிற அந்த காரியத்தை கர்த்தர் பார்க்கல, நீ சரியானதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Not good things but right things. நல்லது வேறு, சரியானது வேறு. உன்னைய பொறுத்தவரை எல்லாமே நல்லதா தெரியும். இப்போ இந்த பாஸ்ட் காலில் பிரசங்கம் பண்ணி டயர்டா இருக்கிறாரு, நான் போய் பிரசங்கம் பண்ணா கொஞ்சம் நல்லது தானே, உனக்கு அது நல்லதா தெரியும். ஆனா தேவன் கவனிங்க, இந்த ஆங்கிள் பேசுறேன், நீ நல்லது செய்யறது காரியத்தை விட அதை சரியா செய்ய வேண்டும் என்பது தான் தேவன் விரும்புகிறார். எல்லாருக்கும் இந்த வசனம், இந்த நான் சொல்ற இந்த தாட்டு புரியுது அவங்களுக்கு? அவன் நல்ல விஷயம் பண்றான், ஆனா அதுல எது சரியானதுன்னா அதை தூக்கிட்டு வரும் பொழுது முதல்ல அவன் அதுல வச்சு கொண்டு வரக்கூடாது. அது ஆசாரியர்கள் தான் சுமக்கணும். யார் யார் சுமக்கணும் இருக்கு.
அப்போ இவர்கள் தான் சுமக்க வேண்டும் என்று அதற்கு கட்டளை நியமங்கள் இருக்கு. அதில் நல்ல விஷயம் பண்றான்னு கர்த்தர் பார்க்கல, அதை நீ சரியா பண்றியான்னு தான் பார்க்கிறாரு. சொல்லுங்க, தேவனுடைய விஷயத்தில் நல்லது என்றதை விட சரியானது தான் முக்கியம். இது சரியா? கர்த்தர் பார்வையில் சரியா? ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு ஊழியத்திலையும் அப்படித்தான். இவன் இந்த வேலையை செய்யணும், இவன் இந்த வேலையை செய்யணும், அவன் இந்த வேலையை செய்யணும், நான் இந்த வேலையை செய்யணும், இவரவர்கள் இந்த வேலையை செய்யணும். நான் செய்யறது இவன் செய்யக்கூடாது, அவன் செய்யறதை நான் செய்யவும் முடியாது. பாஸ்டர் கூட சொல்லியிருக்கேன், உன்னிடத்தில் ஒரு காரியத்தை செய்ய முடியும் நான் சொன்னால் அது நீ எக்காரணத்தை கொண்டோம் அதை இன்னொரு இடத்துல கொடுத்து செய்ய. அவ செய்யலை, இது வரைக்கும் அப்படி செய்ய மாட்டான். ஆனால் அது சொல்லியிருக்கிறேன், அது நீ தான் செய்யணும். சிரமம் பார்த்து அதை இன்னொரு கொடுக்கக்கூடாது. நான் போன வாரமே சொன்னேன், சிரமம் பார்த்து எனக்கு முடியலை, பிசிக்கலாக முடியலை, ப்ரிப்பரேஷன் டைம் இல்லை, ஒரு கெஸ்ட்டை கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி யோசித்தேன், புரியுதா? ஆனால் ஆல்ரெடி எனக்கு வேர்டு வந்துருச்சு, உங்களுக்கான ஆகாரத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்த ஆகாரத்தை நான் பத்திரப்படுத்தி வச்சிருந்தா பூசணம் முத்துட்டுனா வீணா போயிருமே. நல்லா கவனிங்க. இதே மாதிரி தான் உங்க வீடுகளில் கணவர் செய்ய வேண்டிய வேலையை கணவர், மனைவி செய்ய வேண்டிய மனைவி, பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலையை பிள்ளைகள். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க மனைவியா இருங்க, நான் கணவராக இருக்கிறேன். இதெல்லாம் சும்மா டயலாக் பேசுறதுக்கும் சிரிப்படிக்கிறதுக்கு வேணா சரியா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஐயா, அவரவர் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். ஒரு இறக்கப்பட்டு அம்மா அல்லது உங்க வீட்டம்மா தலைவலியா இருக்கிறாங்க, ஒரு வெண்ணி போட்டு கொடுக்கறது தப்பு கிடையாது, ஒரு டீ போட்டு கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனா அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கொஞ்சம் ருசியா போட்டீங்கன்னு வைங்களேன், சோழி முடிஞ்சு மறுநாளும் எங்க இத்தனை வருஷமா நான் போட்டேன், அது குடிக்க முடியல, நேற்று ஒரு நாள் நீங்க போட்டீங்க, எப்படி இருந்தது தெரியுமாங்க டீ. உடனே நீ ஐயோ எப்படி பாராட்டுறான்னு சொல்லி மறுபடியும் கிச்சனுக்கு போயிடாதீங்க. உங்களுக்குள்ள ஐயோ பாஸ்டர் அவர் செய்கிறதே என்னைக்கோ ஒரு நாள் அதையும் கெடுத்துட்டாருங்க பாஸ்டர். செய்யுங்க, தப்பு இல்லை. 4 செவத்துக்குள்ள நீங்க என்ன பணிவிட இருவரும் ஒருவருக்கும் செய்வது தவறே இல்லை. அது 4 செவத்துக்குள்ள வச்சுக்கணும். வெளியே வந்துக்கிட்டு அவர் ஸ்தானத்தை அவருக்கு நீங்க கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? வெளியில வந்துட்டு காப்பி போடுறவரா பார்க்கக்கூடாது அவரை. அது வீட்டுக்குள்ள நீங்க உங்க இருவருக்குள்ள என்னன்னாலும் செய்யலாம், என்ன பணிவிடனாலும் இதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம், தவறே இல்லை. அதை யாரும் அதை உங்களை சொல்லவோ குற்றப்படுத்தவோ யாருக்கும் உரிமையும் இல்லை. நான் சொல்றது இதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம், என்னன்னாலும் உங்க மனைவிக்கு பணிவிடை செய்யலாம், நீங்க உணவுக்கு பண்ணலாம், பண்ணணும். அதான் கவனிங்க. இப்ப ஒழுங்குகள் வேணும். ஏன்னா நம்முடைய தேவன் ஒழுங்குகளின் தேவன். எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஒழுங்கற்ற நிலைமையில இருக்க கூடாது. ஆராதனைக்கு வரணும்னா அதுக்குள்ள ஒரு ஒழுங்கு வேணும். 8 மணிக்கு ஆராதனை, அப்ப உள்ள எத்தனை மணிக்கு இருக்கணும்? 8:45 7:45. அப்பதான் பேசுங்க. உங்களுக்கு இடையில இன்னும் ஒரு வார்த்தை கிராஸ் ஆகுதா, அதுல பாதியை கட் பண்ணிடுது. 7:45 குறைஞ்சது 7:55 வரணும். 6 மணிக்கு ஆராதனை, எத்தனை மணிக்கு இருக்கணும்? 5:50 55 உள்ள இருக்கணும். ஆரம்ப ஜபத்துல இங்க இருக்கணும். 10 மணிக்கு ஆராதனை, 9:50 உள்ள இருக்கணும். ஒரு ஒழுங்கு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? 10 மணிக்கு ட்ரெயின், நம்ம எத்தனை மணிக்கு பண்ணிக்கு? 9 எத்தனை மணிக்கு போவ? 10:50 போவியா? எத்தனை மணிக்கு போவ? 9:30 அங்கே என்ன செஞ்சிடணும்? இல்லைன்னா சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். 500 ரூபா போச்சு. ரிசர்வ் பண்ணியிருந்தா போச்சு, நஷ்டம் எனக்கு தான். அப்போ சரியான நேரத்தில் ஆராதனைக்கு வரணுங்கிற ஒரு ஒழுங்கு, ஒரு பிரின்சிபல், ஒரு எல்லை நான் குறித்து கொள்ள வேண்டும். இதை எனக்கு யாரும் குறித்து கொடுக்க மாட்டாங்க, நான் தான் இதை குறித்து கொள்ளணும். இந்த விதிமுறைகளை நான் தான் எனக்கு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். முத நாளே ப்ரிப்பரேஷன் வேணும். நாளைக்கு இத்தனை மணிக்கு நான் எழும்பணும், இத்தனை மணிக்குள்ள கிளம்பணும், இந்த உடையை அணியணும், இதுக்குரிய உடையெல்லாம் எடுத்து வைக்கணும், காணிக்கை எடுத்து வச்சிடணும், பைபிள் எடுத்து வைக்கணும், அது எதுக்கு என்னென்ன பாட்டு புக்கு, சைக்கிளோ அல்லது வண்டியோ காரோ அந்த கீயை எடுத்து வைக்கணும். அந்நேரம் போல முட்டி மோதிக்கிட்டு
கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இருக்க கூடாது வீட்டுக்குள்ள. எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு இருந்தா அந்த ஒழுங்கு இருக்கிற இடத்துல சமாதானமும் இருக்கும். குழப்பத்துக்கு இடமே இல்ல. சகலவற்றிலும் நீங்க செஞ்சு பாருங்க, ஒரு ஒழுங்குக்குள்ள வந்து பாருங்களேன், வாழ்க்கை அவ்வளவு சமாதானமா இருக்கும். இந்த ஒழுங்கற்ற குடும்பத்துல தான் நிறைய சமாதான குறைவு நிறைய இருக்கும். கவனிங்க. ரைட், போலாமா? இப்போ புரிஞ்சிருச்சா? நம்முடைய தேவன் ஒழுங்குகளின் எல்லாவற்றுக்கும் எல்லையை குறித்திருக்கிறார். இப்போ எனக்கு அவர் என்ன சொல்றார்? நீ உன் வாழ்க்கைக்கு எதை குறித்துக்கொள். வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு, பெரியோர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு, ஊழியர்கள் தங்கள் ஊழியத்துக்கு, ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கைக்கு எது எதுல எல்லையை குறிக்கணும் பாஸ்டர்? எந்தெந்த காரியங்களை நான் எல்லையை குறி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் பாஸ்டர். எல்லையை குறிக்கணும் சாப்பிட்டு எடுத்து கோடை போட்டு வைக்கிறதா? நான் எது எதுல நான் எல்லையை குறிக்கணும் சொல்லுங்க பாஸ்டர். சொல்லவா? நீங்க வேண்டாம் சொன்னாலும் சொல்லத்தான் போறேன். உயிரை கொடுத்து ஆயத்தப்படுத்தி வந்திருக்கு, கொண்டு போற கவனிக்க. எது எதுல நான் என்ன செய்யணும்? எல்லையை நான் குறிக்க வேண்டும். கவனிங்க. ஏன்னா சும்மா கண்ணுக்கு தெரிஞ்சது, காதுக்கு கேட்டது, கைக்கு எட்டினது இப்படியெல்லாம் வாழக்கூடாது. பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு ஆகிலும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் மாட்டேன். அவருடைய லைஃப் பிரின்சிபலை பாருங்க. ஒரு எல்லையை வச்சிருக்கிறாரு, இந்த எல்லையை நான் தாண்ட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அந்த விதிமுறைகளை பவுல் ஏற்படுத்தியிருக்கிறாரு. நல்லா கவனிங்க வாலிப தம்பி, பெரியோர் பெற்றோர்களை கவனிங்க. அன்பு தேவஜனமே, சத்தியமலக்க சபையை நல்லா கவனி. நம் எல்லையை தேவன் விரிவாக்க விரும்புகிறார். அவர் அதை செய்ய வேண்டுமானால் நான் என் வாழ்வில் சில காரியங்களை, எல்லைகளை குறித்துக் கொள்வது அவசியம். இதை கர்த்தர்லாம் செய்ய மாட்டார், உன் பாஸ்டரும் செய்ய மாட்டார். அவர் பேசுவார் உன் பாஸ்டர் மூலம். நீங்கள் தான் இதை குறிக்க வேண்டும், நீங்கள் தான் இதை ஏற்படுத்த வேண்டும். முதல்ல எதுக்கு எல்லையை குறிக்கணும் அப்படின்னா கவனிங்க. தானியேல் 1:8 வாசி. தானியேல் 1:8 வாசி. 1:8. தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேலுக்கு அவன் எல்லையை கர்த்தர் எப்படி விரிவாக்கினாருன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் அப்படியே வசனம் இருக்கட்டும், என்ன எல்லாரும் கவனிங்க. உள்ள வரும் பொழுது முதல் அதிகாரத்துல அவன் ஒரு அடிமை. அந்த அதிகார முடிவில் 10 மடங்கு சமர்த்தராய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். 2வது அதிகாரத்துல ஒரு மகாணத்துக்கு தேவன் அவனை ஒரு அதிபதியாய், ஒரு அதிகாரியாய் தேவன் உயர்த்தினார். இன்னும் சொல்ல போனா அடுத்த 6வது அதிகாரம் 5க்கு வரும் பொழுது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். அப்போ நீங்க தானியேல் எல்லை அடுத்தடுத்து என்ன வாக்கப்படுது? தானியேல் எல்லை அடுத்தடுத்து, அதை வாசிங்க, அப்படித்தான் இருக்கும். அடுத்தடுத்து அவன் எல்லையை விஸ்தாரமாக்குறான். ஏன் தெரியுமா? அவன் தனக்கு ஒரு எல்லையை குறித்து வைத்திருந்தான். நான் இதில் இன்டர்பிரேஷன்லாம் கொடுக்க விரும்பலை, இதை லிட்டரலாகவே நான் பேச விரும்புகிறேன். முதல்ல நான் குறிக்க வேண்டிய எல்லை எதுக்கு தெரியுமா? தானியேல் எதுக்கு எல்லையை குறித்து வச்சிருந்தான்? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும். எதுல எல்லையை குறிச்சான்? எங்க கை வைக்கிறார் பாரியா இவர். முதல்ல நம்ம எதுக்கு எல்லையை போடணும்? நல்லா சாப்பிடுங்க, அதில் குறைய வைக்காதீங்க. வாழறது ஒரு வாழ்க்கை, அது கர்த்தருக்காக வாழணும். அதே மாதிரி சந்தோஷமாக வாழணும், திருப்தியாக சாப்பிடணும், திருப்தியாக உடுத்தணும். எல்லாத்துலேயும் எதுவும் குறை வைக்க வேண்டாம். அதில் குறை வைங்க, அதுக்காக பட்னியாக கிடங்கன்னு அப்படி சொல்லலை, மனசுலாயா? ஆனால் அந்த கண்ட்ரோலிங் பவர் உங்களுக்கு இருக்கணும், இந்த செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிற உங்களுக்கு இருக்கணும். நான் இச்சையை கண்ட்ரோல் பண்ணணும்னா முதல்ல இந்த இச்சையை கண்ட்ரோல் பண்ணணும். இதுல கண்ட்ரோல் இல்லாம போறவன் அதுல கண்ட்ரோல் பண்ணுவாங்கிறது அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது. உன் கண்ணு பார்க்கறதெல்லாம் நீ அடையணும், அந்த அதுல உனக்கு கண்ட்ரோல் வரணும்னா பேசிக்கா இதுல இருந்தே ஆரம்பிக்கணும் தம்பி. சகோதரா சகோதரிகளே, இங்க இருந்தே ஆரம்பிக்கணும். இதுல நீ சரியா உன்னை கண்ட்ரோல் பண்ண பழகிட்டனா
எல்லாத்துலயும் நீ கண்ட்ரோலா இருந்துக்கிடுவ. அல்லேலூயா. அதனால நீங்க நல்லா சாப்பிடுங்க. இதுல யாரும் இனிமேல் விரதம்லாம் போட்டுறாதீங்க. இதில் யாரும் குறை வச்சுறாங்க, பாஸ் என்னையே சொல்கிறாங்க. இல்லை, அப்படிலாம் கிடையாது. பிரசங்கம் இது ஒரு முக்கியமான குறிப்பு. இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அடிப்படையான குறிப்பு இது. ஸோ இதை நான் இதில் என்ன செய்யலை, வச்சோ உங்களை யாரும் பேசலை. ஸோ இது ஒரு முக்கியமான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவப்படுத்த வேண்டிய ஒரு அவசியமான ஒன்று. ஆசை எனக்கும் வரும், சாப்பாடை இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு நினைக்கணும். ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது சில ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டு காலி ஆனாலும் அடுத்த பாக்கெட்டை தேடி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தயாரிக்கிறான். தின்னுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த சேவு பாக்கெட்டு 1/2 கிலோ பாக்கெட்டு. என்னப்பா அப்படியா? எல்லாரும் அமைதியாக இருக்கா, அமைச்சிருக்கானா அப்படியே. அப்போது கவனிங்க, இதை சில விஷயங்கள் நம்மளை அறியாமலேயே நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பா? நான் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். வேறு இதெல்லாம் வீடு தேடி வந்து யாரும் டியூஷன் எடுப்பாங்க? அப்படி நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்க, உங்களுக்குள்ள அவ்வளவு ஃப்ரீயாக இருக்கும். பாடியும் ஃப்ரீயாக இருக்கும், மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தவிர நீங்கள் பசி பட்டினி குறைவு அப்படிலாம் சொல்லலை. அந்த எல்லை மீறும் பொழுது அதுக்கு எல்லையை குறித்துக்கொள். போஜனத்தினால தீட்டுப்படுத்தக்கூடாது என்ப அதில் உறுதியார். அதனுடைய அர்த்தம் வேற. அவங்க அந்நிய தேசத்தில் கர்த்தர் அருவருக்கிற உணவை சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தில், விக்கிரக சம்பந்தப்பட்ட காரியத்தில் அதெல்லாம் நான் புசிக்க கூடாதுங்கிறதுல அவங்க வைராக்கியமாக இருந்தாங்க. அதுலேயே நீ எல்லையை குறித்துக்கோ. மாமே மச்சான் கடை வெட்டுறான், அங்கே கோயில தலைப்பிள்ளைக்கு குத்துறான், உனக்கு அப்படியே கடா சோறு திங்க போயிடக்கூடாது. புரியுதா? அதுலயும் கண்ட்ரோலா இருக்கணும், அதுலயும் உறுதியா இருக்கணும். நீ வெட்டிக்கோ, நீ குத்திக்கோ, என்ன ஆள விடு. எங்க போகணும், எங்க சாப்பிடணும், இதுல எல்லாத்துலயுமே அவர் தீட்டுப்படக்கூடாது. இந்த காரியம் என் ஆண்டவரோட உறவுல என்னை தீட்டுப்படுத்துமானால் அதை வெட்டி தூர போட்டு அதை ஒரு எல்லையை குறித்து அதை தாண்டாதபடி உறுதியா இருக்க கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை தருவாராக. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதுல என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. ரத்தத்தோடு மாம்சத்தை என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. ருசியா இருக்கும் பாஸ்டர், ருசியா. அந்த புதரோட இறக்கத்தில் லெஃப்ட்ல வச்சிருப்பான் பாருங்க, அப்படியே சுட சுட ரத்தம், அப்படியே மேலே தேங்காய் பூ போட்டு வச்சிருப்பான். ருசியா போயிடக்கூடாது. தொண்டையில வச்சுக்கோங்க. எந்த போஜனம் உன்னை தீட்டுப்படுத்துமோ, உன் இருதயத்தை குற்றப்படுத்துமோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லையை தாண்ட வைக்குமோ, அதுல நீங்க எல்லையை குறித்து கொள்வது உங்க ஆவிக்குரிய ஜீவத்துக்கு அது ஆரோக்கியமான ஒன்று. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. கவனிங்க, ரெண்டாவது ஏன்னா இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஆதாம் ஏவாளை கொண்டு வந்து வைக்கும் பொழுது எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொல்லலை. எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் உள்ள கனி என்ன செய்யக்கூடாது சொன்னாரா சொல்லலையா? அப்ப அங்கேயே தேவன் ஒரு எல்லைய, உணவுலையும் தேவன் எல்லையை குறித்திருக்காரா இல்லையா? என்ன ஒண்ணு பதில காணோம்? பைபிள்ல தானே பேசுறேன், எல்லாம் சாப்பிடு, ஆனா இந்த கனியை மட்டும். அப்போ உணவுலையும் தேவன் எதை குறித்தார்? தம்பி சொல்லுங்க, நீங்க இருக்கீங்களா? எதை குறித்தாரு? எல்லையை குறித்தார். என் வீடு, எங்க அம்மா எங்க அப்பா வாங்கி வச்சது எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன். சாப்பிடு, ஃப்ரிட்ஜில் உள்ளதையும் சாப்பிடு, கிச்சனில் உள்ளதையும் சாப்பிடு. பக்கத்தில் எலி மருந்து இருக்கும், அது உணவு தானே. எலிக்கு பாச்சாவுக்குன்னு ஒரு உணவு இருக்கும், நாய்க்குன்னு ஒரு உணவு இருக்கும், அது உணவு தானே. உணவு நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமா? நாய் உணவை சாப்பிடுவியா? பாச்சா பள்ளிக்கு அந்த எலிக்கு போடுற உணவை சாப்பிடுவியா? அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிடுவேன்னு சொல்ற. ஒரு எல்லையை, எல்லாத்தையும் குடிப்பேன், குடி, 7up குடி, ஸ்ப்ரைட்டும் குடி, எல்லா ரைட்டையும் குடி, பினாயிலும் இருக்கும், ஹார்பிக்கும் இருக்கும். அது மட்டும் அறிவு வருதுல்ல, குடிக்கூடாதுன்னு. அதே மாதிரிதான் வாழ்க்கையில் தேவன் இதற்கு ஒரு எல்லையை குறித்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:10. ரெண்டாவது 1 தீமோத்தேயு 2:10 தகுதியான வஸ்திரத்தினாலும். ரைட், என்ன வஸ்திரம்? தகுதியான வஸ்திரம். ரெண்டாவது எதற்கு எல்லை குறிக்க வேண்டும்? வஸ்திரம், உடை, ஆடை,
எப்படினாலும் வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு எல்லையை குறிக்க வேண்டும். ஆஹா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஒரு எல்லாத்தையும் கை வைக்காரு. நான் என்ன சொல், நீ வருவேன் எனக்கு என்ன தெரியும். ஹலோ, நல்லா கவனிங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் உடையில கலாச்சாரங்கிற பேர்ல எல்லாத்தையும் நான் அணிவேன். அது உனக்கு தகுதியா இராது தேவ பிள்ளைய. உன் மேல இருக்கிற தேவ மகிமை ஒன்று அவ்வளவு அழகா வச்சிருக்கு. தேவ பிரசன்னம் ஒன்று அவ்வளவு அழகா வச்சிருக்கு. ரியலா சொல்றேன், தேவ பிரசன்னம் தாங்க உங்களுக்கு எனக்கும் அழகு. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தேவ பிரசனத்தை சுமக்கிற பிள்ளையா இருந்தா நீ அழகு தான். எக்ஸ்ட்ரா உள்ள காரியம் ஏதோ எனக்கு வேணும், ஒரு பக்தி அல்லது இந்த உலக பொறாமை எனக்கு வேண்டியதை நான் அணியணும். ஆனால் அதுக்காக நீங்கள் இன்மைக்குரிய காரியத்தில் இதிலெல்லாம் இதை போட்டால் தான் அழகு, இதை வச்சா தான் அழகு, இல்லைன்னா நான் கலராக தெரிய மாட்டேன். யார் சொன்னா? உங்களை பார்த்து யாராவது என்ன நீ இப்படி கருத்து போயிட்டேன்னா நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க. சமீபத்தில் எனக்கு 2-3 பேர் வந்து பாசத்தில் சொன்னாங்க, அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் ஐயா ரொம்ப கருத்து போயிட்டாங்க, ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாங்க. ரொம்ப கருத்து போயிட்டாங்க ரொம்ப. ஆனால் எனக்கு அப்படி தெரியலையே. எனக்கு அப்படி இதெல்லாம் நான் காதிலேயே வாங்கல. அப்படியே அது உண்மையா இருந்தாலும் அவர் கொடுத்தது அவருக்காக. இல்லை என்ன தப்புன்றேன் எங்க, அவர் கொடுத்த இந்த எல்லா காரியமும் மண்ணுக்குள்ள போய் சும்மா அழிகிறதுக்கு அவருக்காக உழைச்சு அவருக்காக அதை செலவழிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. உங்களை பார்த்து யாராவது நீ என்ன கலர் குறைஞ்சிட்டா, இப்படி ஆயிட்டா, அப்படி ஆயிட்டா, அதெல்லாம் வருத்தமே படாதீங்க. அது உங்களை சோர்வடைய பண்ற வார்த்தை. உள்ளுக்குள்ள சொல்லுங்க, தேவ பிரசன்னம் எனக்கு அழகு. இந்த உடையில உலக கலாச்சாரங்கிற பேர்ல பக்தியை இழந்துடக்கூடாது. உடை என்பது என்னுடைய சரீரத்தை மறைப்பதற்காக கொடுக்கப்பட்டது. இதுல ஒரு கண்ணியம் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும், தேவன் பிரியப்படுகிற மாதிரி இருக்கணும். என்னதான் சிட்டி எல்லாம் அது எப்படி வளர்ந்தாலும், நீ சிட்டிக்கு போயிட்டு வந்தாலும், நீ வேதம் சிட்டிக்கும் சரி பட்டிக்கும் சரி ஒன்னே ஒன்று தான் வேதம். இதே பைபிள் தான் சிட்டிக்கு, இதே பைபிள் தான் கோவில் பட்டிக்கு. இது கலாச்சாரம் பாஸ்டர். நோ, நான் இது அது நான் பிரிக்க விரும்பலை. பிரிக்க உனக்கு தெரியும், இயேசு என் கூட நடந்து வராரு, இது அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும். இல்லை இது அவருக்கு பிடிக்காது, இது உனக்கு தெரியும். நான் உடைகளை இந்த உடை அந்த உடை நான் அப்படி வகுத்து நான் சொல்ல விரும்பவில்லை. அது இப்போ நேரமும் இல்லை. ஸோ அது உங்களுக்கு தெரியும், ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. அதாவது பிறர் இடர்வதற்கும் என் வாழ்க்கை சீரழிவதற்கும் மறைக்க வேண்டிய அவயவங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர, மற்றவர்களை மனதில் வைத்து நான் உடை அணிந்தால் அது பக்தி அல்ல, அவபக்தி. அது லட்சணம் அல்ல, அவலட்சணம். அது உனக்கு பாதுகாப்பு அல்ல, ஆபத்து. அது நீங்களே வகுத்துக் கொள்ளுங்கள். எது எனக்கு பாதுகாப்பு, எது பக்தி அப்படி நீங்களே வகுத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்கள் அதை நீங்கள் பிள்ளைகளுக்கு வகுத்து கொடுங்கள். உங்க பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிச்சா அது வரைக்கும் ஓகே, மாடல் ட்ரெஸ் அப்படி இப்படி. ஏஜ் அட்டன் பண்ணிட்டா கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. எப்படி எப்படி கொண்டு வரமா அப்படி எப்படி சில விஷயங்களை நீங்களே வகுத்து, எது பாதுகாப்பு பக்திங்கிறத நீங்களே வகுத்து கொள்ளுங்க. உங்க கரத்துல விட்டு கொடுக்குறேன். ஏன்னா சத்தியம் உங்களுக்கு போதிக்கப்பட்டுருச்சு, உங்களுக்கு வகை வகையாக நான் போதிச்சிருக்கிறேன். அதை நீங்கள் வகுத்து கொள்ளுங்கள். ஆனா அதுல எனக்கு ஒரு உணவில் ஒரு எல்லை வேண்டும், உடையில் ஒரு எல்லை. இன்னும் ஒரு குறிப்பு சொல்லவா, ஜோமணி முடிச்சிடவா? நீதிமொழிகள் 14:23. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். நீ 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 பிரயாசப்படு, உழைச்சு சம்பாத்தியம் பண்ணு, முயற்சி எடு, அதுல உனக்கு பிரயோஜனம் உண்டு. ஆனா உதடுகளின் பேச்சோ, என்னது உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். இப்ப சொல்லுங்க, 3ஆவது குறிப்பு பேச வேண்டாமா? உணவுக்கு ஒரு எல்லை வேண்டும்,
உடைக்கு ஒரு எல்லை. என் எல்லையை தேவன் விஸ்தாரமாக்கணும்னா என்னிடத்தில் நான் சில காரியங்களுக்கு எல்லை போடணும். உணவில் ஒரு எல்லை, உடையில் ஒரு எல்லை, அடுத்து பேச்சில் ஒரு எல்லை வேண்டும். வாய் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நீதிமொழிகள் 10:19, நீதிமொழிகள் 10:19, சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். மனைவியை அடக்கிறவன் புத்திமான் சொல்லப்படல. ஏய், நீ எது பேசாத, நான் அப்படிதான் பேசுவேன், நான் ஆம்பளை. அப்புறம் நீ வாயமுடு, நீ ஏத்து பேசாத. இப்படி மனைவிய அதிகாரப்படுத்தி அடக்கு அந்த அடக்கி வைக்கிறவன் அவன் என்ன வில்லன் சொல்லப்பட்டிருக்கு? புத்திமான் அல்ல. மனைவி அடக்குகிறவன் புத்திமான் அல்ல. எதை அடக்குகிறவன்? தன் உதடுகள். சொல்லுதாங்களா நண்பர்களை? சொல்லுங்க, பிரதரெல்லாம் சொல்லுங்க. உதடுகளை அடக்கணும். நான் அப்படித்தான், நான் இப்படித்தான் இல்ல. உதடுகளை அடக்குகிறவன் தான் புத்திமான். யாக்கோபு சொல்றார், நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது, ஆனா அபிஷேகம் பெற்றவனால அடக்க முடியும். அதாவது யார் வீரன் சொல்றேன், கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. யார் வீரன் சொல்றேன்? அப்படி கோபம் வந்த உடனே மனைவியை கண்டமானுக்கு ஏசி, அல்லது புருஷனை ஏசி, பிள்ளை ஏசி, அல்லது யார் மேலே கோபமோ அவங்கள நீ கண்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அப்படி தாட்டு பூட்டுன்னு அவங்கள பேசி முடிச்சுட்டு வாடா, நீ வீரன் கிடையாது. அது வரும் பொழுதே அடக்கிற பார்த்தியா, நீ தான் வீரன். மனதை அடக்கிறவன் தான் வீரன். ஒரு போர் வீரனை விட ஒரு பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கணும். அப்போ ஒரு பட்டணத்தை பிடிக்கணும்னா எத்தனை வீரர்கள் வேணும் சொல்லுங்க? குறைஞ்ச ஒரு 1000 பேர் வச்சுக்கிடுவோமே, 1000 பேர். ஆனா உன் உதட, உன் வாய, உன்னுடைய நாவை, உன் மனதை, அந்த ஆத்திரத்தை நீ அடக்கிட்டேன்னா 1000 வீரர்களை விட நீ தான் வீரன். பேச்சில் ஒரு எல்லை வேணும் தம்பி, பேச்சில் ஒரு எல்லை வேணும் தங்கச்சி. தாய் தகப்பனே, பேச்சில் எனக்கும் உங்களுக்கும் என்ன வேணும்? ஒரு எல்லை வேணும். எல்லாம் வாயிருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிடக்கூடாது. எல்லாத்தையும் கண்டமானிக்கு பேசினா எனக்கு பரிசுத்த குலைச்சலை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா அது எனக்கு வறுமையை மாத்திரம் தரும். உதடுகளின் பேச்சு எதை கொடுக்கும்? பேசி 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 பிரயோஜனம் இல்லை, வறுமை தான் வரும். அதெல்லாம் சொல்றாரு, பேசுறதை நிறுத்திட்டு பிரயாசப்படு. நீ பிரயாசப்பட்டா உன் குடும்பம் முன்னேறிடும். அந்த பேசுற அந்த 10 நிமிஷத்துல உழைக்கலாம்ல, ஒரு பிரயாசப்படலாம்ல, பலன் கொடுக்கக்கூடிய ஒரு செயலை. என்ன அப்படி அமைதியாயிட்டீங்க? நீங்க தானே பாச சொன்னீங்க பேசக்கூடாதுன்னு. பலன் தரக்கூடிய பிரயாசங்களை படுங்க, எடுங்க. ஆனா வறுமையை தரக்கூடிய இந்த வாய் பேச்சை நிறுத்துங்க. தரித்திரத்துக்கு காரணம் வாய் பேச்சு, வறுமைக்கு காரணம், சில சண்டைகளுக்கு காரணம், சில பகைகளுக்கு காரணம், சில உறவுகளின் முறிவுக்கு காரணம். என்ன உன்னை காண முன்னால இருந்து 10 பேர் தான் சொல்றாங்க. ஆனா எதுக்கு எல்லாம் போடணும்? இந்த சபை எதுக்கு எல்லாம் போடணும்? வாய்ப்பேச்சுக்கு ஒரு எல்லை போடணும். யாரையும் குறித்து துணிகரமா என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. பிரசங்கி சொல்றாரு 5:2 தேவ சமூகத்தில் 5:2 அவர் ஞானி, பல விஷயத்தை கரகண்டவன். நான் சொல்றாரு, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. ஹலோ, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? தேவ நீ துணிகரமாய் பேசாமலும் மனம் பதறி சொல்லாமலும் தேவன் நீ, அதனால் உன் வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுக்கு ஞானிகள் ரொம்ப பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க.
கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் நிறையா பெரிய போதகர்கிட்டலாம் நான் பேசியிருக்கிறேன். அவங்க ஆன்சரே பண்ண மாட்டாங்க, அப்படியே கேட்டே இருப்பாங்க. கடைசியாக ஜெபம் பண்ணி அனுப்பிடுவாங்க, பதிலே சொல்ல மாட்டான். நமக்கு என்னடா இந்த மனுஷன், நம்ம போய் இவ்வளோ தூரம் பேசலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுதான் முதிர்ச்சி, அதுதான் முதிர்ச்சி. சில விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப வார்த்தைகள் எப்படி இருக்கணும் கவனிங்க. தேவ சமூகத்தில் துணிகரமாக என்ன செய்யக்கூடாது, இந்த கலபலாம் காற்றுக்கு தகர போனி அங்கிட்டு இங்கிட்ட ஆடுற மாதிரி இப்படி பேசுறது அல்ல முதிர்ச்சி. அப்படி உள்ள வந்தாலே அப்படி ஒரு தேவ பிரசன்ஸ் உங்கள் மூலம் உணரணும், நீங்கள் உணரணும், பக்கத்தில் ஜெபிக்கிறவங்க உணரணும். அந்த சலசலப்புங்கிறது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து சபையில் அதெல்லாம் சரியாயிட்டு, இன்னும் 30% இருக்குது, அதுவும் சரியாயிரும். அது எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும். அதுக்கும் சில சட்டத்திட்டங்களை வகுத்துக்கிட்டு தான் இருக்கேன், புரியுதா? அப்படி உள்ள வந்தாலே ஒரு புதுசாக உள்ள ஒரு ஆள் வரும் பொழுது அங்கே ஒரு அவலட்சணத்தை பார்க்கவே கூடாது. அந்த அமைதியிலேயே ஒரு தேவ சமூகத்தை எல்லாரும் உணரணும். நான் உங்களை கையெடுத்து கேட்குறேன், எனக்கு நீ மதிப்பு கொடுக்கிறதா இருந்தா, இல்லை தேவன் நீ கனப்படுத்துறதா இருந்தா, ஆலயத்துக்குள்ள எதை பற்றி நீ பேசாத. ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலும் சரி, முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, எதை பற்றியும் பேசாத. நான் பயத்தோடு கேட்குறேன், உன்னை கெஞ்சி கேட்குறேன். இந்த இடத்துல ஆராதிக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இழப்பதற்கு உன் வாய் காரணமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வார்த்தையில கவனமா இருங்க, உங்க வார்த்தையில கவனமா இருங்க. தேவ சமூகம் இவ்வளவு நேரம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, வசனம் கேட்குறீங்க. தேவன் உலாவி வர்றாரு, நம்மளோடு பேசுகிறாரு. ஆராதிக்கும் பொழுது அவருடைய சமூகம் இறங்குது. அப்படிப்பட்ட இடத்துல உட்காந்துக்கிட்டு முடிஞ்ச உடனே உன் பாட்டில் மடதிறந்து விட்டுறியே, அப்போ உனக்குள்ள என்ன பயம் இருக்கு சொல்லுங்க? அப்போ நீ ஒரு நினைவுல இருக்கிறீங்க சொல்லுங்க? இது எவ்வளவு ஒரு கனவீனம்னு சொல்லுங்க. நான் சொல்றது நியாயமா இல்லையா? நான் படுற வேதனை நியாயமா இல்லையா? எது பற்றியும் இந்த எல்லைக்குள்ளேயே பேசக்கூடாது. எல்லைக்குள்ள இப்ப சொல்றீங்க, இங்கேயே சொல்றீங்க, தேவ சமூகத்துக்குள்ள வரும் பொழுது நீங்க தேவன் உங்களோடு பேசணும், அல்லது நீங்க தேவனோடு பேசணும். இந்த 2 கான்வர்சேஷன் மட்டும்தான் தேவ சமூகத்தில் இருக்கணுமே தவிர ஒருவர் இன்னொருவரோடு நோ. அப்படியே இருந்தாலும் முடிந்த பின்பு சோமா இருக்கீங்களா, பிரைஸ் தலா, அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இதை தவிர்த்து 2 பேர் கூடும் பொழுது 3வது ஆளை குறித்து நீங்கள் தயவு கையெடுத்து கேட்குறேன். 2 பேர் கூடின என் சபை விசுவாசிகள் இதில் வளரணுங்கிறது என் துடிப்பு இதில். ஏன்னா நிறைய பேரோட குடும்ப சாபத்துக்கு காரணம் நீ 3வது ஆளா பத்தி பேசுறதுதான். நான் எவ்வளவு ஜெபிச்சாலும் நீ ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் உன் வாய்தான். நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் உன் குடும்பத்தில் தரித்திரம், வறுமை, சிறுமைக்கு காரணம் உன் வாய்தான். உன் எல்லைக்குள்ள 3வது ஆளை பத்தி நீ பேசக்கூடாது. அது ஊழியக்காரனோ விசுவாசியோ, எந்த ஊழியக்காரனை பத்தி பேசாத, எந்த விசுவாசியை பத்தி பேசாத. அது தேவ பயமில்லாத செயல். 2 பேர் கூடுறீங்களா, ஒன்று நான் என்னை பற்றி அல்லது இவனை பற்றி, அது 2 பேரும் சேர்ந்து தேவனை பற்றி. இதை தவிர்த்து ஏதாவது நல்ல விஷயம், அந்த அக்காவுக்காக நம்ம போன வாரம் ஜெபிச்சோம், அவங்களுக்கு சுகமாயிருச்சுன்னு சாட்சி சொன்னாங்க. இந்த மாதிரி இது பேசலாம். அவங்க கஷ்டப்படுறவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, அதோடு நிறுத்திக்கணும். இதை மாதிரி சொல்லலாம். இதை தவிர்த்து 3வது நபர்களுடைய குறைகள், வீட்டின் காரியங்கள், தனிப்பட்ட காரியங்கள், அது ஊழியக்காரனை பற்றியோ அல்லது விசுவாசியை பற்றியோ நோ, நெவர், டோன்ட். தேவப்பிள்ளையே, இந்த வசனம் உண்மைன்னு நீ நம்புறியா? அப்ப அந்த மாதிரி பேசுனா தரித்திரம் குடும்பத்தை விட்டு போகாது, வறுமை போகாது. நான் ஜெபிச்சும் பிரயோஜனம் இல்லை, யாரு ஜெபிச்சும் பிரயோஜனம் இல்லை. சும்மா ஆண்டவர் ஜெபிச்ச உடனே இறக்கிற மாட்டாரு, உள்ள பாப்பாரு, எல்லாத்தையும் பார்த்து தான் கொடுப்பாரு. வேண்டாம், தேவ பிரசன்னத்தை இழக்க வச்சிடும். வேண்டாத பேச்சு தேவ பிரசன்னத்தை இழக்க வச்சிடும். ஆமாங்க ஐயா, சுந்தரம் ஐயா யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஏசியாவுடைய ஃபவுண்டர். சாம் சுந்தரம் ஐயா இல்லை,
அவருக்கு முன்னால சுந்தரம் ஐயா, அவரை பற்றி நான் பார்த்ததில்ல, கேட்டலாம். அவருடைய சாட்சியில் வாசித்திருக்கிறேன். அவருடைய சாட்சி அவர்கிட்ட பற்றி ஆராதனை முடிஞ்ச உடனே அவர் உட்காந்துருப்பார், அல்லது ஆஃபீஸில் அவர் வீட்டில் உட்காந்துருப்பார். யாராவது ஊழியக்காரங்க வந்து என்ன பண்ணுவாருன்னா, வேற யாராவது ஊழியக்காரங்களை பற்றி ஐயா அவர் இப்படியா இப்படியா அப்படியா அப்படி பண்ணிட்டா இப்படி ஏதாவது பேசுனாங்கன்னா அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். கண்ணை மூடிட்டு காதை பொத்திடுவார். அந்த ஆள் எந்திரிச்சு போகிற வரைக்கும் கண்ணும் திறக்க மாட்டார், காதையும் திறக்க மாட்டார். அவங்கெல்லாம் விவரம் இல்லாத ஆட்களா? ஏன்னா இந்த வேண்டாத மூன்றாம் நபர் பேச்சு நான் சுமக்கிற தேவ பிரசனத்தை இழக்க வைக்கும். ஆனால் இந்த சபை மக்கள் கொஞ்சம் பேர் இதில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறீங்க. பாதி பேருக்கு இன்னும் இதில் விளங்கவே இல்லை. ஆவியானவர் தான் உங்கள் இருதயத்துக்குள்ள பலமாக செயல்பட்டு இதனுடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்கணும். நீ ஆசீர்வதிக்கப்படணும், உன் குடும்பம் உங்கள் எல்லைகள் விரிவாகணும், ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு எல்லை போடுங்க. மூன்றாம் நபரை பற்றி யார் பேச வந்தாலும் அந்த அவருடைய உறவை நீங்கள் முறித்தாலும் பரவாயில்ல, சிஸ்டர் வேற ஏதாவது பேசுங்க உங்கள் காரியங்கள். இதை பற்றி பேசுகிறா இருந்தா தயவுசெய்து நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு வேறு வேலை இருக்கு. அல்லது அவங்க வாட்டில் பேசிக்கிட்டு உங்கள் வேலையை பாருங்க, இடத்த காலி பண்ணிடுவாங்க. அந்த நபருக்கு அது ஊழியக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த வீட்டில் இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா அவனும் கெட்டு உங்களையும் கெடுக்க வந்திருக்கிறான், அந்த விசுவாசியும் கெட்டு உங்களையும் கெடுக்க வந்திருக்கிறாங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட விரும்புறீங்களா? உங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட விரும்புறீங்களா? இதுல ரொம்ப சீரியஸா இருங்க. இதுல நம்ம நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, இல்ல மாத்திக்கோங்க. ஆனா ஒரு உணர்வு வருது, பயம் வருது, ஒப்பு கொடுக்குறீங்க. எப்போ தெரியுமா? அந்த பிரசங்க நேரத்தில். ஆனால் 2 வாரம் 3 வாரம் ஆனால் உங்களுடைய நிலைமை மறுபடியும் மாறுது. கத்த சொல்ல இல்லை, நிரந்தரமாக இந்த விஷயத்தில் நீ சரி பண்ணு. அப்படி பேசுறதுனால அது எனக்கு பின் காலத்தில் என்னையும் சந்ததியும் பாதிக்கும். இன்னைக்கு கலாச்சாரம் தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவ கலாச்சாரம் தெரியுமா? அடுத்த ஆளை பற்றி குறை பேசி 40 நிமிஷம் வீடியோ போட்டு அதில் சம்பாத்தியம் பண்ணுறாங்க. தரங்கட்ட செயல். நான் ஓப்பனாக சொல்கிறேன். எங்க எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பு இன்னும் நானே நியாயந்திருக்கப்படலை. நான் எப்படி இன்னொருத்தர் நியாயந்திருக்க முடியும்? ஒரு வரமுறையே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கண்டவங்கள்லாம் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க, ஏதோ ஒரு வார்த்தையை ஃப்ளோவில் வந்திருக்கும், அல்ல அவங்க மக்களுக்கு பேசி அந்த வார்த்தையை எடுத்து அதை என்லார்ஜ் பண்ணி அதை அப்படி பண்ணி இப்படி பண்ணி அதில் சில காமெடிகளை கொண்டு வந்து எவ்வளவு அருவருப்பு தெரியுமா? இன்னைக்கு 40 நிமிஷம் வீடியோ அதை ஆராதிச்சுட்டு போன விசுவாசி பார்க்குறான், அதை 4 பேருக்கு ஃபார்வர்டு பண்ணுறான். எவ்வளவு சாபம் தெரியுமா? அது ஒரு நல்ல செய்தியை நீ பாரு, ஒரு நல்ல செய்தி 4 பேருக்கு ஃபார்வர்டு பண்ணு. ஒருத்தன் இன்னொருத்தனை குறை சொல்லி 40 நிமிஷம் வீடியோ போடுறான், அரை மணி நேரம் 1 வீடியோ போடுறான். ஆனால் இதை விட ஒரு வேதனை தெரியுமா? அந்த குறை சொல்றவனுங்களை விட அதை பார்க்குற கூட்டம் இன்னைக்கு பெருகிருச்சு. நல்ல செய்தியை பார்த்த வியூஸை விட இந்த 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 மாதிரி அட்டாக் பண்ணி பேசுறாங்க பாருங்க, இதை பார்க்குற கூட்டம் அதிகமாக இருக்கு. எவ்வளவு மோசமான நிலைமைக்கு பேச்சு. நான் கேட்குறேன், அதை பார்க்கறதுனால ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? அதை ஃபார்வர்ட் பண்ணுறனால ஏதாவது பக்தி வருதா? எனக்கு வரும். எனக்கு அங்கங்கே இருந்து ஆளுக்கு வீடியோ அனுப்புவான். அந்த வீடியோ இந்த வீடியோ, அண்ணன் இதை பாருங்க, பாச இதை பாருங்க, தம்பி இதை இப்படி எனக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹெட்டிங்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது குப்பை. என்னது அது? குப்பை. நான் கேட்டுட்டேன். வீடியோவா அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்க பார்க்கறதெல்லாம். நான் கீழே ஒரே ஒன்று போட்டு ஒரு நாள் போட்டேன். இதுல இருந்து தெரியுது நீ ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி. அதுலேருந்து வீடியோ வரல. ஒரு நாளைக்கு 10 வீடியோ வரும். அப்போ நான் கேட்டேன், எதுக்கு இப்படி சொல்கிறீங்கன்னு. இத்தனை வீடியோ பார்க்குறேன்னா உண்மையை நீ வேலை வெட்டி இல்லாமல் தானே இருக்க. எனக்கு அதில் ஒன்றை கூட பார்க்கறதுக்கு, இன்னும் சொல்ல போனால் உள்ளே போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. உங்களில் நிறைய பேருடைய ஃபோன் காலை கூட எனக்கு அட்டென்ட் பண்ண முடியலை. ஃப்ரீயாக இருக்கும் போது தான் நான் பேசுகிறேன்.
அதுக்கே நேரம் இல்லாம இருக்கிறோம். நீ உக்காந்துக்கிட்டு இத்தனை வீடியோ பார்த்து நீ அனுப்புறன்னா நீ வேலை வெட்டி இல்லாம தானே இருக்கணும். கண்டிப்பா நான் போட்டேன், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிட்டு. குப்பையை நம்ம எதுக்குங்க பார்க்கணும்? நான் என் சபை மக்களுக்கு சொல்றேன், இதை நான் உலகத்தை திருத்த முடியாது, அடுத்த சபையை திருத்த முடியாது, ஆனா என் ஜனங்களை இதில் நான் சரிப்படுத்தணுங்கிற ஒரு உத்தரவா எனக்கு இருக்கு. குப்பையை எதுக்கு நீ பார்க்குற? நான் கேட்குறேன், எல்லாரும் கையசைத்து ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ முனிசிபாலிட்டி குப்பை வண்டி இருக்குல்ல, இருக்கா? குப்பையெல்லாம் அள்ளிட்டு உங்க வீட்டு வழியா போகும்போது தவறி ஒரு மூட்டை உங்க வாசல்ல விழுந்துட்டு, வாசல் விழுந்து தூக்குடா, அது கொண்டு வாடா அப்படின்னு கொண்டு போய் நடு வீட்டில் வைப்பீங்களா? அல்லது ஓப்பன் பண்ணி ஒரு சட்டி, சாந்து சட்டி வாங்கி 4 வீட்டுக்கு பங்கு வச்சு அனுப்புவீங்களா? மூக்கையும் காதையும் பொத்திக்கிட்டு அதை தள்ளிதானே விடுவீங்க. இந்த மாதிரி செய்து பழகுங்கன்றேன் நான் உங்களை. யாரை பற்றி குறை பேசி வீடியோவோ அல்லது நேரில் பேச்சோ அல்லது ஃபோனில் பேச்சோ பதிலே சொல்லாம கட் பண்ணி பழகுங்க. அவாய்ட் பண்ணுங்க. நீ உன் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுவ, உன் மேல இருக்கிற தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ளுவ. இல்லை சில சாட்சிகள்லாம் வருது, சொல்லி உங்களை பயமுறுத்த விரும்பல. அதனால தயவு செய்து நம்முடைய வாயின் பேச்சுக்கு, வாயின் வார்த்தைக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு எல்லை. இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 பேர் சந்திக்கிறீங்கன்னா அவர் 2 பேரும் உங்களை குறித்து அல்லது தேவனை குறித்து, 3ஆம் நபர் யாரை குறித்தும் பேசவே கூடாது. இதில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது தெரியுமா? நீ வா, யாரா இன்னொருத்தமா, நீ வாசி, நீ வாசி. என்ன சம்பவம் நடக்குது தெரியுமா? இருக்காமல நினைக்கும், நாங்கள் 2 பேர் சந்திச்ச உடனே, இந்த நிக்சன் பையில பார்த்தியா, அந்த பையன் முன்னாடி மாதிரி இல்லை, சென்னைக்கு போனோம், இவன் நல்ல பையங்க, அதனால்தான் இவனை கூப்பிட்டேன், மற்றவனை எப்படி கூப்பிட முடியும்? இங்கே இருக்கிற பசங்கள்லாம் நல்ல பசங்க. ஏழைகளா சாட்சியை காத்துக்கோங்கடா. உங்களை அன்பாக கேட்குறேன், உங்களை முன்னால் வச்சிருக்கிறதுக்கிற அந்த கணத்தை காத்துக்கொள்ளுங்க. நல்ல பிள்ளைங்க. இவர்களுக்காக கைதட்டி கத்திர மகிமைப்படுத்தும். நான் இவனை சந்தித்த உடனே இவனை பற்றி நான் பேசினேன். அல்லது இவனை எங்கள் அண்ணன் பாஸ்டர் நல்ல மாதிரி இல்லை, அவன் ஒரு மாதிரியாக நடக்கிறான், ஒரு மாதிரியாக ட்ரெஸ் போடுறான், ஒரு மாதிரியாக முடி வெட்டுறான், எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேங்க அப்படின்னு அவன் அப்படி இப்படின்னு அவனை குறித்து நான் பேச, இவன் பேச, 2 பேரும் பேசுகிறோம்னா ரியலாக என்ன நடக்குன்னு சொல்லட்டுமா? சொல்ல வேண்டாமா? என்ன நடக்கும் தெரியுமா? எங்கள் 2 பேர் மேலே இருக்கிற கிருபை குறைய ஆரம்பிக்க, இவன் மேலே கிருபை கூட ஆரம்பிக்க. 2 பேரும் சேர்ந்து 3ஆவது நபரை பேசுறீங்கன்னா, நீங்கள் யாரை குறித்து பேசுகிறீங்களோ அந்த நபரை நீங்கள் சிறுமப்படுத்தி பேசுகிறீங்க. அவர்கள் மேலே தேவ கிருபை பெருக ஆரம்பிக்கும், உங்கள் மேலே இருக்கிற கிருபை இழக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த விஷயத்தில் நம்ம பயத்தோடு இருப்போம், கர்த்தருக்கு பயந்து இருப்போம். நம்முடைய வாய்க்கு தேவன் காவல் வைப்பாராக. என் மேலே இருக்கிற இதுக்கு நான் இதை துடிச்சு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரே காரணம், என் மேலே இருக்கிற தேவ பிரசனத்தை நான் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களில் நிறைய பேர் அந்த ஜெபம் பண்ண வரும் பொழுது உங்கள் குடும்ப நபர்களை அப்படி இப்படிம்பீங்க, நான் அதை காது கொடுத்தே கேட்க மாட்டேன். ஜெபம் பண்ணுவோம், ஒரே வார்த்தை. அது ஏன் அப்படிங்கன்னா இப்போ புரிஞ்சுக்கோங்க, அது அவசியம் இல்லை. நீங்கள் ஏன்ட்ட பேசி நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் தான் என்ன செய்ய முடியும்? அவசியம் இல்லை. சில விஷயத்தை கர்த்தர் தான் சரிப்படுத்த முடியும். ஒரு ஆளை பற்றி குறை பேசுறதுக்கு அவனுக்காக நீ ஜெபிச்சிருக்கிறியா? ஜெபிக்காதவன் அவனை பற்றி பேச உனக்கு தகுதியே கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடியது சிங்காசனத்தில் உட்கார்றவர் மட்டும்தான் பண்ணணும். நீதிபதி தானே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனால் யார் நீதிபதி? நீதிவுள்ள நியாயாதிபதி. அந்த சிங்காசனத்தில் அவர் மட்டும்தான் உட்காரணும். அல்லேலூயா. இந்த விஷயத்தில் நானும் சரி நீங்களும் சரி எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கிற பயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. இதெல்லாம் எதற்குனா என் எல்லை விரிவாகணும்,
என் ஊழிய எல்லாம் விரிவாகணும். இதோடு நம்ம காரியம் இதுக்குள்ளேயே ஓடிட்டு முடியக்கூடாது. விரிவாக்கப்படும், விஸ்தாரமாக்கப்பட வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. அதற்குரிய சீசன் வந்துருச்சு. தேவன் செய்யவும் துவங்கிட்டாரு. கர்த்தர் செய்ய போறாரு. என்னிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற சில காரியத்தில் நான் எல்லையை குறித்து கொள்ள வேண்டும். அதற்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? சீரியஸாக கேட்டவங்க, கர்த்தர் விஷயத்தில் சீரியஸாக இருக்க விரும்புகிறவங்க. நான் விளையாட்டுக்கோ குறிப்புக்காகவும் பிரசங்கத்தை கேட்கல. உண்மையாகவே என் எல்லை விரிவடைவதற்கு என்னுடைய விஷயத்தில் கர்த்தர் என்கிட்ட பேசினபடியே இதில் எல்லையை குறிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க முழங்கால் படியிடலாமா? எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? நீ எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவ தெரியுமா? தேவனுடைய பிரசனத்தை சுமக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவ. நீ நடமாடும் உடன்படிக்கை பெட்டி. உன் குடும்பம் தேவனுடைய சமூகத்தை எப்பொழுதும் தக்க வைத்து கொள்ளக்கூடிய குடும்பம். உன் சபை எப்பொழுதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற சபை. இதை இழந்துராத. ஆண்டவற்றை கேளுங்க. உங்க பிரசனத்தை இழக்க வைக்கிற எந்த பேச்சும் என் எல்லைக்குள்ளேயே வரக்கூடாதுப்பா. என் வாழ்க்கையில வரவே கூடாது. இந்த கான்சியஸ் எப்பொழுது எனக்கு இருக்கணும். ஆராதனை நேரத்தில், செய்தி நேரத்தில் மட்டுமல்ல, இது முடிந்த பிற்பாடும் இந்த கான்சியஸில் நான் இருக்கணும். எனக்கு கிருபை தாங்க. உங்கள் சமூகத்தை சுமக்கிற பிள்ளையா என்னை மாற்றுங்க. வாலிபர்கள் எல்லாரும் ஜெபிங்க. வாலிபர்கள்லாம் ஜெபிங்க. ஜெபிங்க. இல்லை, இந்த ஒத்த காரியத்தை கேட்டு ஜெபிங்க. நான் உங்க சமூகத்தை சுமக்கிற பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு யார் வேணும் தெரியுமா? தேவ சமூகத்தை சுமந்து வருகிற ஒரு மனிதன் வேணும் தேசத்துக்கு. தேவ சமூகத்தை சுமந்து வருகிறவ ஒரு மனுஷி வேணும் இந்த பட்டணத்துக்கு. நீ தேவ சமூகத்தை சுமக்கிற பிள்ளை. ஒரு தீர்மானம் எடுங்க. இங்க வந்திருக்கிறவங்க முதல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீங்க விரும்பாத பேச்ச பேசக்கூடிய எந்த நபரையும் என் எல்லைக்குள்ள நான் விட மாட்டேன். ஆண்டவரே, அந்த உறவை பகைச்சாலும் பரவாயில்ல, அதை இழந்தாலும் பரவாயில்ல, நான் தேவ சமூகத்தை இழந்துடக்கூடாதுப்பா. என் எல்லைக்குள்ள விட மாட்டேன். எஸ், தீர்மானம் பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன், இப்போ நீங்க தீர்மானம் பண்ணணும். டிசிஷன் எடுங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து டிசிஷன் எடுங்க. இதுல நீங்க டிசிஷன் எடுங்க. எல்லையை குறிங்க. உன் நெருக்கத்திலிருந்து உன்னை விசாலத்தில், அல்லேலூயா, உங்களை விசாலத்தில் கர்த்தர் கொண்டு வருவாரு. உன் குடும்பம் விசாலத்தில் வரும். அல்லேலூயா. ஆண்டவரே, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. தங்கள் வாழ்க்கையில எல்லைகளை குறிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. இவர்கள் வாழ்க்கையில குறுகின எல்லைகளிலிருந்து இவர்கள் எல்லைகளை தேவன் விஸ்தாரமாக்குவீராக. ஆவிக்குரிய எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படட்டும். இவர்களுடைய பொருளாதார எல்லைகள், தொழில் சம்பந்தமான எல்லைகள் அனைத்தும் விஸ்தாரமாக்கப்படட்டும். குறுகின இதே ஊர்ல எல்லையை விரிவடைய வைப்பீராக. காட் கான்சியஸ் எப்பொழுது எங்களுக்கு வேணும். எங்க சபையை அப்படி நீங்க ஆட்கொள்ளும்படி அர்ப்பணிக்கிறோம். தெய்வீக ஒரு உணர்வு எங்க சபையில எப்பொழுதும் தங்கி தாவரித்து இருக்கட்டும். மகிமைப்படுங்க. தாழ்த்துகிறோம். எங்களை உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம். நீர் பெருக, நாங்க சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.